வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் நாம் பல முறை பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். அப்பொழுது அந்த விஷயம் மிகவும் பெரிதாக இருக்கிறதே, கடினமாக இருக்கிறதே, நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் நமக்கு வந்துவிடும். அது வரக்கூடாது. எப்படியாவது நாம் சிந்தித்து பார்த்து நமது மூளையை பயன்படுத்தி அதில் வெற்றி பெற வேண்டும். சாதாரணமாக இருக்கின்ற இரும்பை சம்மட்டியால் அடித்தால் அது வளைந்து கொடுக்காது. நாம் சிந்திக்கிறோம், உடனே அந்த இரும்பை நெருப்பில் வைத்து நாம் சூடேற்றுகின்ற பொழுது நாம் அடிக்கின்ற அடிக்கு அந்த இரும்பு வளைந்து கொடுக்கிறது. நாம் என்ன பொருள் செய்ய வேண்டுமோ அதை செய்கிறோம். சாதாரணமான இரும்பையே நாம் அடித்து கொண்டிருந்தால் எவ்வளவு நேரம் அடித்தாலும் நமக்கு பலன் கிடைக்காது. ஆனால் சற்று சிந்தித்து அதில் தீயை வைத்து அதை நாம் மீண்டும் மீண்டும் அடித்தால் அந்த வெப்பம் தாங்கி அது வளைந்து நாம் நினைக்கின்ற காரியத்தை செய்ய முடியும். இதுதான் வாழ்க்கை. மத்திய கிழக்கு ஆசியாவில் கஜினி முகமது என்ற பெயரை கேட்டவுடனேயே எல்லோரும் நடுங்கி பயப்படுவார்கள். காரணம், மிகவும் கோரமாக போர் செய்வதில் அந்த கஜினி முகமது வல்லவன். அப்படித்தான் பாலசீகத்தின் நாடாக இருந்தது ஈராக் நாடு. அந்த ஈராக் நாட்டின் அரசர் இறந்துவிட்டார். வாரிசு இல்லாத காரணத்தினால் அவரது மனைவி சீட்டா அவர்கள் அரசியாக பதவியேற்றார்கள். பதவியேற்றவுடனேயே கஜினி முகமது சீட்டாவுக்கு கடிதம் எழுதினார். நீங்கள் உடனடியாக கப்பம் கட்ட வேண்டும் அல்லது படையெடுத்து வருவேன் என்று அங்கே ஓலை அனுப்பினார். இதை எதிர்பார்த்த சீடா மிகவும் சிந்தித்து பார்த்து எப்படி பதில் எழுதலாம் என்று நினைத்து அந்த கஜினி முகமதுக்கு ஒரு கடிதம் எழுதினார். பேரரசராகிய நீங்கள் பெண்ணாகிய என் மீது போர் தொடுத்தால் அது உங்கள் வீரத்திற்கு களங்கம். அப்படியே நீங்கள் போர் தொடுத்து வந்து நான் வெற்றி பெற்றால் அது உங்களுக்கு மேலும் மேலும் கேவலத்தை தரும். அதே நேரத்தில் என்னை நீங்கள் வென்றுவிட்டால் ஒரு பெண்ணை வென்று விட்டீர்கள் என்ற ஒரு இழிவான சொல் வரும். எனவே அறிவு சார்ந்த நீங்கள் சிந்தித்து முடிவெடுங்கள் என்று சாமர்த்தியமாக அந்த அரசி ஒரு கடிதத்தை எழுதினார். கஜினி முகமது கையில் கிடைத்தவுடனேயே சுருக்கென்று தைத்து விட்டது. ஆகா, ஒரு பெண் எவ்வளவு அழகாக நம்மை மடக்கிவிட்டார், எவ்வளவு அழகாக நாம் போர் செய்ய வருகிறோம் என்பதை தடுத்து விட்டார் என்று நினைத்து மனதார பாராட்டி, சீடா அரசியாக இருக்கின்ற வரை நான் போர் தொடுப்பதில்லை என்று கஜினி முகமது அவர்கள் அங்கே முடிவெடுத்து விட்டார்கள். இதிலே இருந்து நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கடினமான கஜினி முகமது, அவனை யாரும் எதிர்க்க முடியாது. பெண்ணென்று நினைத்து அவன் போர்க்களம் புக நினைத்த போது தன் சாமர்த்தியத்தால் அதை அழகாக தவிர்த்து ஒரு வெற்றியாளராக அந்த சீடா மாறினார். இதை போல்தான் நாமும் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் பெரிதாக இருக்கும். அந்த பெரிதாக இருக்கின்ற பிரச்சனையை சாமர்த்தியமாக நாம் சிந்தித்து பார்த்து வெற்றியாளராக மாற வேண்டும். இரும்பை காய்ச்சி அடித்தால் நம் மனது போல் வளைக்கலாம். அதை காய்க்காமல் எவ்வளவுதான் அடித்தாலும் இரும்பு இரும்பாகத்தான் இருக்கும். எனவே ஒவ்வொரு செயலிலும் நாம் கவனமாக இருந்து எதை பழுக்க வைத்து அடிக்க வேண்டும், எதை கடிதம் மூலம் நாம் எழுதி சமாளிக்கலாம், எந்த நேரத்தில் நாம் பவ்யமாக நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆற அமர சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சாதாரண பெண் என்று நினைத்த கஜினி முகமதுக்கு சீட்டாவின் கடிதம் அங்கே அவரை மனமாற்றம் செய்ய செய்தது. எனவே வெற்றி படிக்கட்டு என்பது நிகழ்வுகளை தொகுத்து தருகிறேன், நீங்கள் வெற்றியாளராக மாற வேண்டும் என்பதற்காக. எனவே வெற்றி படிக்கட்டை தினமும் காலை 7 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் பாருங்கள். வெற்றி வீரராக மாறுங்கள் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.